சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினோட விஜய பிரபாகரன் சந்தித்து பேசியிருக்காரு. அப்போது தன்னோட தந்தையும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்தோட முதலாம் ஆண்டு நினைவு தின பேரணியில் பங்கேற்பதற்கு அழைப்பும் விடுத்திருக்காரு. விஜய பிரபாகரனோட தேமுதிகவின் துணை பொதுச் செயலாளர் எல்கே சுதீஷும் இருந்தார். தேமுதிகவின் தலைவரும் தமிழக முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான விஜயகாந்த் உடல்நல பாதிப்பால் கடந்த ஆண்டு டிசம்பர் 28 காலமானார். இந்த நிலையில் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் வரும் 28 அனுசரிக்கப்படுது. இந்த நிகழ்வுக்கு கட்சியினர் அனைவரும் வர வேண்டும்னு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அழைப்பு விடுத்திருக்காங்க. இந்த முதலாம் ஆண்டு விழாவில் பங்கேற்க அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்படும்னு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட விஜய பிரபாகரன் சந்திச்சாரு. அப்போது விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தின பேரணியில் பங்கேற்க அழைப்பு விடுத்தாரு. இந்த சந்திப்புல தேமுதிகவோட துணை பொதுச் செயலாளர் சுதீஷும் இருந்தார். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, திமுக செய்தி தொடர்பாளர் TK இளங்கோவன் ஆகியோர் உடனிருந்தாங்க. நினைவு தினத்தன்று 1 கிலோமீட்டர் தூரம் பேரணி நடத்த தேமுதிக திட்டமிட்டிருக்கு. விஜயகாந்த் நினைவு தினத்தை குரு பூஜையை அறிவிச்சுள்ளதா சுதீஷ் தெரிவிச்சிருக்காரு. இந்த பேரணியில் எடப்பாடி பழனிசாமி, OPS, சசிகலா உள்ளிட்டோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இது குறித்து திமுக வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை இன்று காலை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் தேமுதிக துணை பொதுச் செயலாளர் LK சுதீஷும், விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் மற்றும் இளைஞரணி செயலாளர் நல்லதம்பி ஆகியோர் நேரில் சந்தித்தாங்க. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் முதலாம் ஆண்டு நினைவு தினம் வரும் டிசம்பர் 28 அனுசரிக்கப்பட உள்ளதை அடுத்து அன்றைய தினம் நடைபெற உள்ள நிகழ்வில் பங்கேற்க அழைப்பு விடுத்தாங்கன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு.